இது 63 நாயன்மார்களிலே ஒரு முக்கியமான நாயன்மார். சேந்தனார் என்கின்ற சிவபக்தருக்காக எம்பெருமான் ஈசன் ஆடிய நாடகம். திருவிளையாடல்கள் புரிந்தார் அல்லவா? அதிலே இந்த சேந்தனார் என்கின்ற சிவபக்தருக்காக எம்பெருமான் ஈசன் ஆடிய திருவிளையாடல் தான் இந்த திருவாதிரை நன்னாளிலே நாம் களி செய்து ஈசனுக்கு படைப்பதற்கான தாற்பயம். அது என்ன கதை என்றால் கதை அல்ல, இது நடந்த உண்மை. சேந்தனார் என்கின்ற சிவபக்தர் சிதம்பரத்திலே மனைவியோடு வசித்து வந்தார். சிவனடியார்களையெல்லாம் மனம் கோணாமல் உபசரித்து அவர்களுக்கு உணவளித்து அதன் பிறகுதான் தான் உண்கின்ற ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தார் சேந்தனார். ஒரு நாள் மிகப்பெரிய மழை வந்து விறகெல்லாம் நனைந்து போய்விட்டது. இந்த நேரத்திலே யாராவது அடியவர்கள் வந்துவிட்டால் அவர்களுக்கு எப்படி உணவளிப்பது என்கின்ற கவலையிலே அவர் இருந்தார். வீட்டிலே இருந்த விறகெல்லாம் நனைந்து விட்டது. விறகு நனைந்து விட்டால் எப்படி சமைப்பது? ஆகவே மிகுந்த கவலையோடு இருந்தார். அப்படி கவலையோடு இருக்கின்ற போது சோதிப்பது தானே எம்பெருமான் ஈசனுக்கு வழக்கம். பல அடியார்களை அப்படித்தானே அவர் சோதித்தார். அதுபோலவே சிவபெருமான் எதிர்பார்த்து காத்திருந்தார், இவன் எப்போது நம்மிடம் சிக்குவான் என்று. அப்படி மிகச்சரியாக அந்த கொடும் மழை வந்து விறகெல்லாம் நனைந்து சிவபெருமானிடம் சிக்கிவிட்டார் சேந்தனார். மிகச்சரியாக அப்போது ஒரு சிவனடியார் வருகின்றார். அவரை பார்க்கும் போதே அப்படி ஒரு தேஜஸ் முகத்திலே, ஜடாமுடி தரித்து மிக பிரம்மாண்டமாக மிக அழகாக இருந்தார் அந்த சிவனடியார். தம்பதிகளுக்கு கைகால் எல்லாம் உதற ஆரம்பித்து விட்டது. என்ன செய்ய போகின்றோம்? தினந்தோறும் ஒரு சிவனடியாருக்கு அமுது படைத்து உண்பது என்பதை நாம் வழக்கமாக கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய நாளிலே விறகெல்லாம் நனைந்து சமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றதே. இப்போது மிகச்சரியாக சிவனடியாரும் வந்து விட்டாரே, என்ன செய்வது என யோசித்த போது சேந்தனாருடைய மனைவி, எப்போதுமே மனைவிமார்கள் மதியுகிகளாக இருப்பார்கள். சேந்தனாருடைய மனைவி சட்டார் என்று ஒரு யோசனை உதித்து அதன்படி செய்தார். என்ன செய்தார்? அரிசி, உளுந்து மாவு, வெல்லம், நெய் இவை எல்லாவற்றையும் கலந்து